இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். அனைவருக்கும் இனிய தெலுங்கு வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் யுகாதி ஸ்பெஷல் ஒப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் பருப்பு போலி தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் FDF தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒப்புட்டுக்கு 1 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் மண்டை வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். 2 கப் மைதா வேணும். நான் இன்றைக்கி 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஏலக்காய், மஞ்சப்பொடி, 1 பிஞ்ச் உப்பு, தேவையான அளவு நெய். பருப்பு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதாவை கொட்டிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தணும் அப்படின்னா சரியாக இருக்கும். ஏன்னா மாவு ரொம்பவே ஸ்டிக்கியாக பிசையணும். இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடிய அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் டோ நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுகளில் எடுக்கும்போது நமக்கு 6 போலி கிடைக்கும். ஆனால் நம்ம எடுத்திருக்க பருப்புக்கு 12 போலி அளவுக்கு நம்ம பூர்ணம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி விரலை விட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளே போகிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாகு தயாரிச்சுக்கலாம். ஒரு பேனில் வெல்லத்தை கொட்டிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாகுக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது. நல்லா பாகு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பருப்பை இதோடு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பாகும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு குலைவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுகளில் உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுகளில் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலையோ இல்லை பேப்பர்லேயோ நெய் தடவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா மெதுவாக இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒப்புட்டு தட்டி எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக செய்யணும். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்து விழுந்துடும். கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கலாம்.
2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒப்புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.